Hi everyone, welcome to Newton Nation by Nirmala. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா definite integral. What is definite integral? So definite integralக்கும் integralக்கும் என்ன difference அப்படின்றத பார்க்க போறோம். So இப்போ நம்ம last videosல பார்த்த problems எல்லாமே I am just putting integration f of x d f dash of x dx போடும்போது I'll get f of x plus ஒரு constant. இதுதான் நம்ம பேசிக்கா பார்த்துருக்கோம். பட் தென் டெஃபினட் இன்டெக்ரல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது டெஃபினட்டா சொல்லும் எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூ. இது வந்து நம்மளுக்கு எந்த எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூ இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லாது. ஆல்ரெடி நான் இன்டெகிரேஷன் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் சேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வென் டிஎக்ஸ் இஸ் சேஞ்சிங். பட் தென் இந்த கேஸ்ல நம்மளுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. டெஃபினட் இன்டெக்ரல்னா என்னன்னா லிமிட் பர்டிகுலரா கொடுப்பாங்க. எனக்கு ஏல இருந்து பி வந்து டிஎக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், டிஎக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபைனைட் சிமிலர் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத கொடுக்கறது தான் டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ இந்த டெஃபினட் இன்டெக்ரல் நம்ம எப்படி போடுவோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து ஏல இருந்து பி சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸா, பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் புட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த லிமிட் போடுவோம். ஸோ இனிஷியலாக இருக்கு, ஃபைனலாக இங்கே போகுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் பி minus f of a. Okay, so this is how we'll write. இதை வந்து நம்ம இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஏபி நான் உங்களுக்கு 0 to 1 போடுறேன், இந்த ப்ராப்ளம் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாமே, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் போடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 + 1 / 2 + 1. ஃபைனலி ஐ வில் கெட் எக்ஸ் கியூப். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இது வந்து நான் என்ன ரேஞ்ச்னாலும் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா இது வந்து நம்ம ரேஞ்ச் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டா ஜென்ரலா நம்ம சொல்றோம். வேற இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றோம். when x changes from 0 to 1 how x square changes in the complete limit அப்படின்றத நம்ம இதுல போடலாம். வேற நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷனுக்கு இந்த மாதிரி எந்த லிமிட்டும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துலயே நம்மளுக்கு சொல்லிடுவோம் அந்த எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். வேற இன்டெகிரேஷன்ல எக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் ஒய் டோட்டலா எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு இன்டெகிரேஷன். ஸோ இந்த கேஸ்ல ஐ வில் கெட் எக்ஸ் கியூப் பை 3 பட் தென் பிட்வீன் த லிமிட் 0 1 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே எக்ஸுக்கு பதில் 1 போடணும், அப்புறம் எக்ஸுக்கு பதில் 0 போட்டு அப்பர் லிமிட் போட்டதை லோவர் லிமிட் போட்டதுலேருந்து மைனஸ் பண்ணணும். So I'll get first if I'm going to apply upper limit 1/3 minus lower limit போடும்போது 0 தான். ஸோ என்னோட ஆன்சர் இந்த கேஸில் 1/3. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 to π/2 அப்படின்னு போடுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்னா π/2 to π. தேர்ட் குவாட்ரண்ட்னா π to 3π/2. ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 3π/2 to 2π. ஸோ இந்த மாதிரி போடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் இதே நான் இப்போ ரேடியன்ல சொல்லியிருக்கேன். ரேடியன்ல சொல்லாம டிகிரி போடணும்னா 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360. ஸோ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட்லையும் எனக்கு இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகுறதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 to இது டோட்டலாக பண்ணுறது 0 to 2π. வேற இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட்ல மட்டும் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க, இல்ல செகண்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் எவ்வளவு வருது சொல்லுங்க, இல்ல தேர்ட்ல எவ்வளவு வருது, இல்ல ஃபோர்த்ல மட்டும் வேணும், இல்ல எனக்கு இந்த ரெண்டு குவாட்ரண்ட் காம்பினேஷன் ஆஃப் எனி 2 குவாட்ரண்ட், இல்ல காம்பினேஷன் ஆஃப் 3 குவாட்ரண்ட், இல்ல அவங்களே சொல்லிடுவாங்க 0 to 45. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த டெஃபினட் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஃபினட் இன்டெக்ரலுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. டெஃபினட் இன்டெக்ரல்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. வேற நம்மளுக்கு நார்மல் இன்டெக்ரல்ல அப்படி எதுவும் தர மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம். So we'll move on to first problem. Integration of 0 to 2 4x cube plus 2x square plus 2x plus 1 dx. இதை நம்ம ஜென்ரலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 4x cube பண்ணால் 4, x cube பண்ணால் x power 4/4 plus 2 x square பண்ணும்போது x power 3/3 plus 2
x பண்ணும்போது I will get x square by 2 plus 1 பண்ணா x நம்ம என்னென்ன லிமிட்ல போட போறோம் 0க்கும் 2க்கும் போட போறோம். ஸோ இந்த கேஸ்ல 4 and 4 will get cancelled, 2 and 2 will get cancelled. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதுலயே கேன்சல் பண்ணி மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபார்முக்கு எடுத்துட்டு வந்துருங்க. பிளஸ் 2x cube by 3 plus x square plus x 0 to 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 போட போறோம். ஸோ 2 போடும்போது 2 power 4 minus 2 into 2 cube by 3 plus 2 square plus x 2 minus instead of x இருக்கிறதுல 0 போடணும். 0 power 4 plus 2 into 0 cube by 3 plus 0 square plus 0. So anyway, the entire term is going to be 0. நமக்கு first மட்டும் தான் பார்க்கணும். 2 power 4, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 16 minus 2 2s, இப்போ இங்க 3 இருக்கு, அப்போ 8 ஆயிடும். 8 into 2, 16. 16 by 3 plus 2 2s are 4 தான் plus 2. ஸோ இப்போ நம்ம ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம மைனஸ் வராது, ப்ளஸ் தான் வரும். ஸோ அப்போது 16 plus 4 plus 2 is 22 plus 16 by 3. So I will get 66 plus 16 by 3. அப்போ இது நம்ம இது பண்ணும்போது 12, 82, 3. So integration of f of x dx is equal to from 0 to 2 is 82 by 3. So இப்போ சேம் சம்மு நம்ம இதே சம் தான் போட போகிறோம். பட் தென் இந்த இன்டெக்ரல் இஸ் 0 இல்லாமல் 1 இருந்துச்சுன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் சம் ஆஸ் 1 தான். 4x cube plus 2x square plus 2x plus 1. So integration is from 1 to 2 dx. So போட்டா நம்ம நார்மலி போட்ட மாதிரி 4x power 4 by 4 plus 2x cube by 3 plus 2x square by 2 plus x. நம்ம என்ன போடணும், அப்பர் லிமிட்க்கு 2, லோவர் லிமிட்க்கு 1, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், 2 power 4 plus 2 into 2 power 3 by 3 plus 2 square plus 2. இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடணும். ஸோ லோவர் லிமிட் போடும்போது என்ன வரும் நம்மளுக்கு, 1 power 4 plus 2 into 1 by 3 plus 1 plus 1. ஏன்னா 1 square is 1 தான், 1 போட்டால் 1 தான். ஸோ இங்கே கியூப் வரணும், இங்கே ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பி 16 plus 16 by 3 plus 4 plus 2. நம்ம போன சம்லேயே பார்த்தோம் அதே வேல்யூ தான். மைனஸ் இந்த இடத்துல 1 plus 2 by 3 plus 1 plus 1. ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போடும்போது இந்த கேஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டா ஐ எம் கெட்டிங் 82 by 3. இங்கே மைனஸ், இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 plus 2 by 3. இதெல்லாம் இங்கே தனியாக போடுறேன். 3 plus 2 by 3 என்னவாயிடும், 3 3s are 9, 10, 11, 11 by 3. So my answer is 171 by 3. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா, லிமிட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். 0லேருந்து 2 வந்து அதிகமாக சேஞ்ச் ஆயிருக்கும், வேற 1லேருந்து 2 கம்மியாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின். நெக்ஸ்ட் we are moving into செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம்ல இங்கே நான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன். sin x plus cos x dx 0 to pi by 4. ஸோ இப்போ இதை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம், இன்டெகிரேட் பண்ணிடலாம், சாரி. ஸோ sin x பண்ணும்போது மைனஸ் cos x plus cos x பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் sin x 0 to pi by 4. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ்லாம் போட போகிறோம். cos pi by 4 plus sin pi by 4 minus cos 0 plus sin 0. ஸோ இதுக்கு நமக்கு தெரியணும்னா we need to know trigonometry table.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும் 5/4ன்றது நத்திங் பட் 180/4. 180/4 is 45 degree. ஸோ இப்போ நம்ம இந்த trigonometry table போடும்போது 0, 30, 45, 60, 90 sin cos 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ cos போடும்போது 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ இதுதான் இதோட வேல்யூஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு காஸ் இதுதான் 5/4. ஸோ நம்மளுக்கு காஸ் 5/4ஓட வேல்யூ என்னவா இருக்கு 1/√2. ஆல்ரெடி ஐ ஹவ் மைனஸ் சைன், ஸோ மைனஸ் 1/√2 ப்ளஸ் சைன் 5/4ஓட வேல்யூ 1/2 தான். ஸோ 1/√2 மைனஸ் காஸ் 0ஓட வேல்யூ என்ன மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, காஸ் 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0. ஸோ இந்த கேஸில் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐ வில் கெட் ப்ளஸ் 1. ஸோ அந்த சைடு போகும்போது 0 தான். ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஓகே, ஸோ we'll move on to next problem. Problem number 3. Integration of dx by x to 4. லிமிட் வந்து லோவர் லிமிட் டு அப்பர் லிமிட் 4. ஸோ இது எப்படி பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. log e of x நம்மளுக்கு லோவர் லிமிட் டு அப்பர் லிமிட் 4. ஸோ நம்ம அப்பர் லிமிட்லேருந்து லோவர் லிமிட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். 4 minus log e of 2. And then we have this formula. log a minus log b இருக்கும்போது அதை நம்ம எப்படி போடலாம்னா log a by b போடலாம். So the same formula I'm going to use here. log e. So 4/2. அப்போ ஆன்சர் வந்து log e of 2. Okay, so அவ்வளோதான். Next we'll move on to fourth problem. Integration of 1 to 2 e power x plus 4 dx. ஸோ இது நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து டெஃபினைட் இது வந்து f of g of x ஃபார்முலா மாதிரி. ஸோ அப்போது அதில் v par x par 4 அப்போனா e par x plus 4 தான் divided by d by dx of x power 4. ஸோ நம்ம இன்டெக்ரல் போடும்போது 1 to 2. அப்போ the answer will be e power 2 plus 4 is 6. சாரி, இப்போதைக்கு இது போட வேண்டாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஒழுங்காக போட்டுடலாம். அப்போ e par x plus 4 divided by கீழே என்ன வந்துடும்னா எக்ஸ் பண்ணும்போது 1 தான், 4 பண்ணும்போது 0. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் e par x plus 4 தான். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா லிமிட் போட போகிறேன் between 1 and 2. ஸோ 2, 1. ஸோ அப்பர் லிமிட் போடும்போது e par 6 மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது e power 5. ஸோ ரெண்டுத்துலேருந்தும் நான் e par 5 காமனாக எடுத்தேன்னா அப்போ இதில் வந்து நம்மளுக்கு e மட்டும் இருக்கும், e minus 1. So this is my answer for question 4. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயின்லி டிபெண்ட் அப்பான் திஸ் டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 4 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவில் போதும். அண்ட் தென் ஐ எம் கிவிங் அவுட் 7 ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸில் என்னென்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஐ வில் பாஸ் ஃபார் 5 seconds. Second one, third one, fourth problem, fifth problem, sixth and seventh problem. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பீடாக நான் சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் பாஸ் அண்ட் ரைட் த கொஸ்டின். தேங்க்யூ.